ஆக்சுவலி ஹீரோ ஐடல் இன்ஸ்பிரேஷன் இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு நல்ல மனுஷன். இது மட்டும் தான் பொண்ணுங்க எல்லாரும் கேளுங்களேன் ஃபேன்ஸ் எல்லாமே எங்களுக்கு வந்து சூர்யா மாதிரி ஒரு பையன் வேணும்பா. not by looks but by his character and his all generosity. வாரணமாயிரம்ல அந்த டாடி கேரக்டர் பாத்துருப்பீங்க. அவர் 50 வயசு இருக்கும். அவர் எப்படி இருந்தாரு இப்ப 50 வயசுல இவர் எப்படி இருக்காரு? எங்க அண்ணா பண்ண சீனை எங்க அண்ணா ரீக்ரியேட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் எவனுக்கும் கமெண்ட் பண்றதுக்கு நோ ரைட்ஸ். யூ டோன்ட் ஹேவ் ரைட்ஸ். அப்படியே இருக்கட்டுமேங்க. எஜுகேஷனுக்கு பண்றாங்க, என்ன தப்பு? என்ன தப்பு? தட்ஸ் நத்திங் ராங் இன் தட். அவங்க ஐடி எக்ஸெப்ஷனுக்கு பண்றாங்க, என்ன வேணா இருக்கட்டுமே. வாட் எவர் இட் கேன் பி. ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்றாங்க. why can't you take the good things? எப்பவுமே bad things அப்படியே நீங்க பார்த்துட்டே போனீங்கன்னா குட் திங்ஸ் உங்க கண்ணுல படாது. இப்போ இன்னொன்று இருக்கு இல்லையா, அவர் வந்து சொல்றதை விட யார் ஒருத்தருமே நம்ம பேசுறதை விட நம்மளுடைய செயல் தான் நம்ம யாருன்னு தீர்மானிக்கும். அவருடைய லைஃப்ல அவருடைய ஒய்ஃபா இருக்கட்டும், இல்லை அவங்க அம்மா, அவங்க குழந்தைங்கள அவர் எப்படி ட்ரீட் பண்றாருன்றதுதான் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலா இருந்திருக்கும்ல. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதான் சூர்யானாலே கிரீன் ஃபாரஸ்ட் அதானே. ஏன்னா எனக்கு எப்படி தோணுதுன்னா, இந்த இந்த கிரீன் ஃபிளாக் ரெட் ஃபிளாக்னு சொல்றதுக்கு முன்னாடிலேருந்தே அவர் ஒரு கிரீன் ஃபிளாக். ஒரு இன்டர்வியூல ரீசெண்டாக சொல்லியிருப்பாங்க, நீங்க மைக்ரேட் ஆனீங்களே மும்பைக்கு எதனால அப்படின்னு. அப்போ வந்து அவர் வந்து ஒரு ரீசன் சொல்லியிருப்பாரு, என்னோட அவங்களுக்கு விவரம் தெரியாத வயசுலே ஷி கேம் டு சென்னை. என் கூட 20 வருஷமா என் கூட அவங்க அம்மா அப்பாவை பிரிஞ்சு இங்க இருந்தாங்க. அப்போ நான் இப்போ அங்க போறது தானே ரைட்டு. அந்த ஈக்குவாலிட்டி நம்ம யாருமே யோசிச்சிருக்கே மாட்டோம். நான் ஒய்ஃபாவே இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் கிட்ட இதை நான் எதிர்பார்த்துருக்க கூட மாட்டேன். ஏன்னா நம்ம அந்த ஒரு சொசைட்டில வாழ்ந்துட்டு இருக்கோம். கல்யாணம் ஆனா பொண்ணுங்க வந்து அம்மா அப்பாவை விட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தான் போகணுன்ற ஒரு ஸ்பீக் பண்ற அந்த சொசைட்டில நம்ம வந்து நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கூட வருவாங்கன்ற எதிர்பார்ப்பே ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்காது. பட் அதை வந்து ஒரு சோஷியல் மீடியால இவ்வளவு பெரிய ஒரு ஆக்டர் அதை தைரியமா சொல்லும் போது அது எவ்வளவு பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்பயர் ஆகும். கேக்குறேன், சொசைட்டில என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும்? சொசைட்டில அவங்க வந்து பேசணுன்றவங்க தப்பா தாங்க பேசுவாங்க. இப்போ ஒரு விஷயத்த இல்ல பாசிட்டிவா கேக்குறேன் நான். பாசிட்டிவா பேசுறவங்களுக்கு எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து நம்ம என்ன நினைச்சிருப்போம், கண்டிப்பா இப்படி ஒரு ஹஸ்பண்ட் வேணும்பா. இது மட்டும் தான் பொண்ணுங்க எல்லாரும் கேளுங்களேன் ஃபேன்ஸ் எல்லாமே. எங்களுக்கு வந்து சூர்யா மாதிரி ஒரு பையன் வேணும்பா. not by looks but by his character and his all generosity. அவர் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றாருல ரிலேஷன்ஷிப்பை, ஒரு ஈக்குவாலிட்டி முக்கியம், அவங்களுக்கு அந்த வெக்கேஷன் முக்கியம். அந்த அந்த ஸ்பீச்ல நான் நிறைய தடவை கேட்பேன், சரி இதெல்லாம் ஏன் அந்த பசங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அவர் வந்து ரெஸ்பெக்ட் பண்றாரு ஃபீமேல்ஸ் எல்லாம். மத்த யாருமே she also needsன்றத புரிஞ்சுக்கிறாருல. அவங்களுக்கு இது தேவை, இதுவும் அதாவது நமக்கு என்ன தேவையோ அது விமனுக்கும் அது தேவை. she needs a gym time, she needs that vacation எல்லாம் சொல்லியிருப்பாரு அந்த இன்டர்வியூல. அதை பார்க்கும்போது அப்பா ஃபைனலி someone in the society spoke outன்ற மாதிரி தான் நிறைய பொண்ணுங்களுக்கு அது ஃபீல் ஆயிட்டு இருக்கும். நான் சூர்யா ஃபேன்ஸ்க்கு சொல்றேன் நான். அந்த இன்டர்வியூ மஸ்குலைன்னு சொல்வாங்க. மஸ்குலைன் வந்து என்னன்னா, நான் வந்து ஒன்னு பண்றேன், நான் ஒரு அவங்களோட லுக்ஸ், அவங்க அந்த அவங்க எப்படி நடக்கிறாங்க, இது நாட் அ மஸ்குலைன். ஓகே, அவங்க வந்து எப்படி மற்றவங்கள ரெஸ்பெக்ட் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ லெட் இட் பி, அவங்களா விட்டுறணும், அதுதான் மஸ்குலைன். அது அவர் சாதாரணமா பண்றாரு. அது எப்படி நான் சொல்றதுன்னா, ஆக்சுவலி ஹீரோ ஐடல் இன்ஸ்பிரேஷன் இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு நல்ல மனுஷன். அவரோட பர்சனல் லைஃப்லயும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி, நீங்க யார்கிட்ட கேட்டாலும், ஈவன் அது ஒரு உமனா இருக்கட்டும், ஈவன் அது அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஒரு மென்னாவே இருக்கட்டுமே, அவங்க எல்லார்கிட்டயும் வந்து ஃபர்ஸ்ட் வர ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் ஒரு நல்ல மனுஷன். பிகாஸ் எல்லாருமே சொல்லுவோம், எனக்கு வந்து சூர்யா மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும், இட்ஸ் காமன். அது வந்து எல்லார்கிட்டயுமே இருக்கிறது இல்ல, ஒண்ணு கிடைக்குது, அது மாதிரி ஒருத்தவங்க இருக்குதுன்ற போது ஹாப்பியா இருக்கும். why can't we get like a man like him அப்படின்ற ஒரு தாட் தான். ஓகேங்களா? ஸோ அதை நான் சொல்றேன், அவர் வந்து இட்ஸ் லைக் ஒரு பர்ஃபெக்ட் மஸ்குலைன் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இட்ஸ் லைக் ஆக்சுவலி மாஸ்குலைன் எனர்ஜி எப்போ வந்து உங்களுக்கு மாஸ்குலைனா தெரியும்னா, கூட இருக்க பார்ட்னரோட ஃபெமினைன் எனர்ஜி நீங்க வெளில கொண்டு விடும் போது தான். இப்போ ஒரு உமன் வந்து ஷீ இஸ் இண்டிபெண்டன்ட், ஹைப்பர் இண்டிபெண்டா இருக்காங்க. ஆனா ஒரு ரிலையபிள் பார்ட்னர் இருக்கும் போது அந்த ஹைப்பர் இண்டிபெண்டன்ஸ் விமனும் ஃபெமினைன் எனர்ஜியை வெளில கொண்டு விடுவாங்க. அப்போ
அந்த பார்ட்னர் கிட்டேருந்து ஒரு ஃபெமினின் எனர்ஜி எப்போ நீங்க கொண்டு வரீங்களோ அப்பதான் நீங்க மாஸ்குலின் எனர்ஜி உள்ள ஒரு ஆள்னு அர்த்தம். இது என்னோட இது. இப்போ சூர்யானா வந்து ஈவன் ஜோஹனி நிறைய மூவிஸ் வந்து செம்ம போல்டான மூவிஸ் பண்ணியிருக்காங்க. ராட்சசி இருக்கட்டும், அவங்க 36 வயது இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ஜானர்ல பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த தனக்கு விருப்பமான அந்த ரோல்ஸை பண்றதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறது கூட சூர்யா அண்ணாவோட அந்த என்ன சொல்றது, அவங்க பண்ணியிருக்க அந்த பிலீஃப். அதாவது சூர்யா அண்ணா வந்து சப்போர்ட் பண்றாங்கன்ற வார்த்தை நான் சொல்ல மாட்டேன். சூர்யா அண்ணாவுக்கு ஜோனி மேல பிலீஃப், இவங்க பண்ற ரோல்ஸ் கரெக்டா இருக்கும், நாட் இன்டர்ஃபேரிங் இன் ஹர் ரோல்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் எனக்கு இருக்கு. ஸோ அந்த ஃபெமினைன் எனர்ஜி வந்து ஜோனி கிட்ட இருக்கு அப்படின்னா அண்ணா வந்து மாஸ்குலின் எனர்ஜியா இருக்காங்க. அந்த பேர் அதனால தான் இட்ஸ் ஒர்க்கிங் அவுட். நிறைய இண்டஸ்ட்ரியில இப்போ பாத்தீங்கன்னா யூ நோ ஹவு த பேர்ஸ் ஆர். ஆனா வந்து ஏன் இவங்க கூட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா ஒருத்தர் 2 பேருமே ஈக்குவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அதனால so we need Surya as partner அப்படின்னா we need an understanding partner like Surya. அவ்வளவுதான். everyone asking 6 packs வேணா ஒன்னும் வேணா நீ எப்படி வேணா இரு. we need someone who understands us like how Surya understands Joni. பொதுவாக இப்போ ஒரு ஃபேன்ஸை மீட் பண்ணும்போது படத்தை பற்றி தான் நிறைய பேசுவாங்க. நம்ம பேச ஆரம்பிச்சு ஒரு ஆல்மோஸ்ட் ½ hour இருக்கும்னு நினைக்கிறேன். படத்தை தவிர மற்ற எல்லாத்தையுமே நீங்க பேசுறீங்க. சொல்ல வரும் அவர் படத்தை அண்ணா வந்து யார் வேணா கேளுங்களேன், மூவிஸ் மட்டும் பார்த்து கண்டிப்பா ஃபேன் ஆகிருக்கவே மாட்டாங்க. அதுதான் பிளஸ். நீங்க சூர்யா ஃபேன்ஸ் கிட்டே இப்போ நீங்க மற்ற எந்த ஃபேண்டம்லனாலும் இந்த மூவி எங்களுக்கு பிடிக்கும், அந்த மூவி எங்களுக்கு பேசிட்டே இருப்பாங்க. நாங்க தான் கலெக்ஷன்ஸ்ல பெரிய ஆளுன்னு ஆரம்பிச்சிருவாங்க. எங்களுக்கு எங்க அண்ணா வந்து ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல பர்சனை வந்து நாங்க ஃபாலோ பண்றோம்ன்றதுல எங்களுக்கு பெருமை தான். இல்ல அதுல இன்னொன்னு நான் கேட்கணும், என்னதான் இருந்தாலும் இப்போ அவருடைய சினிமா கெரியர் ஒன்று இருக்கு இல்லையா, பெரிய சக்சஸ் எல்லாம் அவர் பார்த்துட்டாரு. எஃபர்ட்டை வந்து அவர் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் அதிகமாக தான் போட்டுக்கிட்டே இருக்காரே தவிர குறையவே இல்லை. ஆனா அவருடைய உழைப்புக்கான வெற்றி ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்க்க முடியல. அந்த வருத்தம் இருக்கா உங்களுக்கு? அவர் அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு வெயிட் கெயின் பண்றாரு, திடீர்னு வெயிட் லாஸ் பண்றாரு, திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி வராரு, திடீர்னு பார்த்தா வயசானவரா வராரு. இவரு அவ்வளோ எஃபர்ட் போடுறாரு. ஆனா வேணும்னே ஏதோ ஒரு விதத்துல வந்து அவர் மேல நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. பட் இதுக்கு வந்து அவர் டிசர்வ்டே கிடையாது. அவர் அவ்வளோ பண்றாரு. ஆனா இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் ஃபேன்ஸ் வந்து நாங்கன்னா மோஸ்ட் லாயல் ஃபேன்ஸ்னா சூர்யானா ஃபேன்ஸ் மட்டும்தான். இப்போ ஒரு படம் வந்து ஃபிளாப் ஆச்சுன்னா எல்லாரும் போயிடுவாங்க. ஆனா நாங்க இத்தனை வருஷமா அவர் பின்னாடியே இருந்துட்டு இருக்கோம். எப்பவுமே அவர் விட்டு போக மாட்டோம். மோஸ்ட் லாயல் ஃபேன்ஸ்னா சூர்யா ஃபேன்ஸ். ஏன்னா we didn't become fan because of his films. அதுதான் பாயிண்ட். நான் திருப்பி ஃபர்ஸ்ட் லைன் சொல்றேன். we all became fan for his good personality. அதனால இந்த இல்லைன்னா இந்த நெக்ஸ்ட் படம் அவ்வளவுதான். ஆக்சுவலி நான் ஒரு கங்கவா டைம்ல நிறைய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆக்சுவலி என்னோட சர்க்கிள்ஸ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஆஃபீஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் எப்படிமா இருந்துச்சு மூவி, ஒரு மாதிரி கேவலமா தான் பார்த்தாங்க. கேவலம் அவங்கள நான் தப்பு சொல்ல வரல, தட்ஸ் தியர் பாயிண்ட் ஆஃப் வியூனா. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன். ஆக்சுவலி ஒரு கேப்ஷன் போட்டிருந்தேன். நீங்க வந்து டவுனா இருக்க டைம்லயும் நான் உங்க கூட தான் இருப்பேன், நீங்க ரொம்ப பெரிய இடத்துக்கு போனாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன், இதுக்கு மேலேயும் நீங்க வந்து கீழே போனீங்கனாலும் உங்க கூட தான் இருப்பேன். அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா எங்களால அவரை விட்டு போக முடியாது. ஃபேன்ஸ் அப்படின்றத ஒரு விஷயத்தை தாண்டி அவர் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். எப்படி விட்டு போக முடியும்? அது வந்து நாங்க எல்லாமே அதுல ரொம்ப கான்ஸ்டன்ட் எக்ஸ்ட்ரீமுக்கு போனாங்கல்ல. அது வந்து he doesn't deserve actually. பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நீங்க வந்து ஒரு மூவி பிடிக்குதா பிடிக்கலையான்னு சொல்றதும், இந்த டார்கெட்டட் அந்த பர்சன் வந்து லைக் பார்த்தாலே தெரிஞ்சதுங்க, யாரோ காசு கொடுத்து நடிக்க வச்ச மாதிரி தான் இருந்துச்சு அந்த இன்டர்வியூஸ் எல்லாமே. நான் பார்த்தபோது பர்சனலா அட்டாக் பண்றது ரொம்ப தப்பு. பர்சனல் லைஃப்க்கே போயிட்டாங்க. அப்படிலாம் படம் சரியா இருக்கு இல்லன்னு சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஒரு பர்சனை போயிட்டு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அவரோட லைஃப் அவர் சம்பாதிக்கிறாரு, அவர் டிசைட் பண்ணட்டும். இந்தியால இருக்காரோ இல்ல வெளிநாட்டுல இருக்காரோ வெளியூர்ல இருக்கிறாரோ, அதை நீங்க கொஸ்டின் பண்ணதுக்கு நீங்க யாரு? ஈவன் இந்த இஷ்யூ பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், பட் ஐ ஹேவ் டு ஸ்பீக் ஹியர். அண்ட் ஜோனி கொடுத்த அந்த இன்டர்வியூ, ஸ்கூல்ஸ்க்கு வந்து நீங்க கொஞ்சம் நிறைய டொனேஷன் பண்ணுங்கன்னு சொன்னது என்னன்னா, கோயிலுக்கு ஈக்குவலா ஸ்கூல்ஸ்க்கும் நீங்க வந்து டொனேட் பண்ணுங்க
அப்படின்றதான் அவங்க இனிஷியேட் பண்ணாங்க. பட் ஒவ்வொரு தடவையும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க டூர் போயிருந்தாங்க இல்லையா, அதை கூட மெனி பாலிட்டிஷியன் பீப்புள் வந்து ட்வீட் பண்ணாங்க, இந்த காசுக்கு இன்னும் ஒரு 10 பேரை படிக்க வச்சிருக்கலாம். அவங்க படிக்க வச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? சும்மா உட்காந்து ப்ளூ டிக் வாங்கிட்டு ட்விட்டர்ல ட்வீட் போட்டாலாம் இன்ஸ்பிரேஷனோ இல்ல வந்து பெரிய இதுவோ பண்ணிட முடியாது. அவங்க படிக்கவும் வச்சுட்டு அவங்க சம்பாதிக்கிற காசுல அவங்க டூர் போறாங்க. அதாவது பொலிட்டீஷியன் எல்லா போஸ்ட்லயும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஆக்சுவலி நீங்க பொலிட்டீஷியன் ஒரு ரூலிங் பார்ட்டில இருக்கீங்க, எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு நீங்க காசு என்ன செலவு பண்றீங்கன்னு கேட்கறதுக்கு. ஏன்னா இது மக்களோட டாக்ஸ் பணம். ஆனா அவங்க பொலிட்டீஷியன் கிடையாது, தே ஆர் ஆக்டர்ஸ். அவங்க சம்பாதிக்கிறாங்க. நீங்க இதே போய் அம்பானிட்ட கேட்பீங்களா ஏன் இவ்வளவு பெரிய கிராண்ட் வெட்டிங் பண்ணீங்கன்னு? அவங்க அந்த கமெண்ட் சொல்லலன்றதுக்காக நீங்க அவங்க கேட்க கூடாது. நீங்க கேட்கிற பாயிண்ட் வந்து இவ்வளவு காசு இருக்கு நீங்க படிக்க வைக்கலாம் அப்படின்னா இதே பாயிண்ட் காசு இருக்கிற எல்லார்கிட்டயும் கேட்கணும். இப்ப இன்னொன்னு பாக்குறீங்க, நீங்க ஏதாவது ஒரு சோசியல் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா சூர்யா என் கருத்து சொல்லல, சூர்யா என் கருத்து சொல்லல. அதுதான் எனக்கும் புரியல. எம்பி கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, ஏன் எதிர்பார்க்கறாங்க? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நான் அதுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து தேவையே இல்லாத ஒண்ணுன்னு நினைக்கிறேன். எல்லார் லைஃப்லயுமே நான் வந்து ஆக்டர்ன்றது அவரோட ப்ரொஃபஷன், அது ஓகேங்களா. அவர் வந்து பொலிட்டீஷியன் கிடையாது, இல்ல ஒரு 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 கட்சியில அவருக்கு இல்ல, ஓகேங்களா. அவரோட ப்ரொஃபஷன் அவர் ஃபாலோ பண்றத அவர் அதை தவிர்த்து அவருக்கு பிடிச்சத அவர் செய்யறாரு, ஓகேவா. இதைதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைம்ல அந்த டைம்ல நீங்க இருக்கும்போது வந்து சொன்னீங்க ஒண்ணு, இதை வந்து நீங்க பண்ணலான்றது அது தட்ஸ் நாட் அ குட் திங் அப்படின்றது. நீங்க வந்து நான் வந்து ஒரு மனுஷன், எனக்கு வந்து ஒரு ரைட்ஸ் இருக்கு, நான் அதை எந்த டைம்ல தோணுதோ அப்பதான் நான் பேச முடியும். நீ இந்த டைம்ல பேசுன்னு நான் வற்புறுத்தி ஒண்ணு பேச சொல்றதே ஃபர்ஸ்ட் தப்பு. அதுதான் நான் சொல்ல வரேன். எதுக்கு எடுத்தாலுமே அது எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த டைம் பேசுனீங்க, இந்த டைம் நீங்க பேசல, தட்ஸ் நாட் அ குட் திங். அவங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவருக்கு வந்து நிறைய வேலை இருக்குங்க. எல்லாத்துலயும் கருத்து சொல்றதுக்கு அவங்க கட்சியில இல்லைங்க. அதை ஃபர்ஸ்ட் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா, ஆனா மோஸ்ட்லி அவர் சொன்ன கருத்தெல்லாம் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ரிகார்டிங்கா தான் இருக்கும். அவர் நிறைய விஷயத்துல சொன்ன, ஈவன் ஜோனி சொன்னது கூட பள்ளிக்கூடத்துக்கு கொடுங்கன்னு. அவர் எஜுகேஷனுக்கு மட்டும்தாங்க நிறைய விஷயத்துல வாய்ஸே ஓப்பன் அவுட் பண்ணுவாரு. மற்ற எதுக்குமே வாய்ஸ் அவுட் அவ்வளோவா ஓப்பன் பண்ண மாட்டாரு. 80% எஜுகேஷன் ரிகார்டிங் தான் இருக்கும். இவங்க என்னன்னா தூசி துரும்புனா கூட ஏன் சூர்யா இப்போ நீங்க ஒன்னு சொல்லுங்க, ஏதாவது வெள்ளமோ ஏதாவது ஒன்றா ஃபர்ஸ்ட் யாருங்க டொனேட் பண்றது? நாட் ஈவன் ஃப்ரம் சூர்யா அண்ணா மட்டும் வராது, கார்த்தி அண்ணா சைட்ல இருந்து வரும், ஃபேமிலில இருந்தே வரும். அதெல்லாம் கொடுக்காம இருக்காங்க. அப்பதான் நீங்க வந்து ஒரு சொசைட்டியால நீங்க ஒரு பெரிய ஹீரோ ஆனீங்க, நீங்க ஏன் சொசைட்டிக்கு திருப்பி செய்யலன்ற அது கூட கேட்க முடியாது. பட் அது ஒரு கருத்து நீங்க வெளி வைக்கலாம். நீங்க வந்து ஏன் எதுக்குமே நியூஸ் என்ன எங்க அண்ணாக்கு இதான் வேலையா, இன்னைக்கு என்ன நியூஸ், ஓகே இதுக்கு கருத்தை நம்ம ட்விட்டர்ல போறோம், இது வேலை கிடையாது அண்ணாக்கு. இது ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. ஒருத்தங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க அதை வந்து லேவிஷா ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா அவங்க சொசைட்டிக்கு எதுக்குமே கொடுக்காம பண்ணலன்னும் கிடையாது. யூ நோ வாட் தே ஆர் டூயிங். அகரம்ன்ற விஷயத்துக்கான ஓப்பனா நீங்க வந்து அக்கௌண்ட்ஸை கூட யூ கேன் கோ அண்ட் see in the website. Please, if anyone doesn't know, உங்க அந்த கம்பெனியோட கணக்கு வழக்கு டோனர்ஸ் அண்ட் என்ன ஸ்பெண்ட் பண்றாங்கன்ற லிஸ்ட் யூ கேன் see in their websites. இன்னொன்னு சொல்றாங்க, பாத்துருப்பீங்க. இப்போ அவர் அகரம் ஃபவுண்டேஷன்ல எஜுகேஷனுக்காக பல வருஷமா ஹெல்ப் பண்றாரு. ஆனா இப்போ ரீசெண்டா பார்க்கும்போது அதெல்லாம் ஐடி எக்ஸம்ஷன்ஸ் வாங்குறதுக்காக பண்றாங்க. கவர்மெண்ட் என்ன லூஸ் ஆங்க, எவ்வளோ பேருக்கு ரைடி விட்டுருக்காங்க. அவங்களே செக் பண்ணிருப்பாங்க. இப்ப வந்து சொல்றாங்க அவர் காசு எடுத்து அவருக்கே குடுத்துக்கிறாரு அப்படிலாம் சொல்றாங்க. அது எப்படி அப்படி அவர் பண்ணிருந்தாங்கன்னா எப்போ மாட்டிருப்பாரு. இல்ல நான் என்ன சொல்ல ஆப்போசிட்டே ரூலிங் பார்ட்டியே எங்க அண்ணாக்கு ஆப்போசிட் தான். இஃப் யூ நோ, இப்போ வந்து இப்போ ரூலிங் பார்ட்டி வந்து அண்ணாக்கு வந்து சப்போர்ட்டா இருக்காங்க, அதனால ஐடி ரைட் போலன்னு நீங்க பாயிண்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா டூர் போனா கூட கடிக்கிறதே ரூலிங் பார்ட்டி தான். நான் சொல்ற சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்ப அவங்க தானுங்க ஃபர்ஸ்ட் ரைடு போயிருப்பாங்க. உண்மையில அப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னா அப்போ இல்லன்றனால தானே they cannot do anything. அவர்கிட்ட குறை சொல்றதுக்கு வேற விஷயம் இல்லங்கறனால இந்த மாதிரி குறை சொல்றதுன்றதை தாண்டி இப்ப இவங்க இத சொல்றாங்க, ஓகேங்களா. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க இது என்ன காஸ்ட்காக பண்றாங்கன்னு அப்படின்னு தெரியும், ஓகேவா. தெரியாதவங்களுக்கு நான் ஒண்ணு கேக்குறேன், அப்படியே இருக்கட்டுமேங்க, எஜுகேஷனுக்கு பண்றாங்க, என்ன தப்பு? தட்ஸ் நத்திங் ராங் இன் தட். அவங்க ஐடி எக்ஸப்ஷனுக்கு பண்றாங்க, என்ன வேணா இருக்கட்டுமே, வாட் எவர் இட் கேன் பி. ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்றாங்க. why can't you take the good things?
எப்பவுமே பேட் திங்ஸ் அப்படியே நீங்க பார்த்துட்டே போனீங்கன்னா குட் திங்ஸ் உங்க கண்ணுல படாது. நீங்க 10,000 குட் திங்ஸ் பண்ணிருந்தாலுமே ஒரு சின்ன பேட் திங்ஸ் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் மனுஷங்களோட நேச்சரும் அதுதான். ஓகேங்களா? ஈவன் நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே அதுதான். நான் என்ன சொல்றேன், இருக்கட்டுமே நிறைய குட் திங்ஸ் இந்த மாதிரி அப்படி பண்ணல. டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்காக பண்ணணும் அப்படின்னா டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு எங்க அம்மாவும் ஒரு நல்ல ஏர்ன் பண்ற பர்சன் தான். டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு என்ன மிஞ்சி போனா வந்து இந்த எஜுகேஷன் எடுக்கிறது, இன்சூரன்ஸ் எடுக்கிறது இப்படிதான் பண்ணுவாங்க. என்ஜிஓ நடத்தி தான் நான் டாக்ஸ் எக்ஸம்ஷன் பண்ணணும்ன்ற அவசியமே தேவை கிடையாது. என்ஜிஓன்றது அவங்க ஸ்டார்ட் பண்ணது ஒரு குட் காஸ்க்காக. சரி, ஓகே, அதனால நீங்க வந்து பர்சன்ஸ் யாரும் பெருசா எங்களுக்கு தெரியலப்பா, அகரம்னால ஒன்றும் பெருசா தெரியல அப்படின்னு நீங்க சொல்லவும் முடியாது. இவ்வளோ பீப்புளை படிக்க வைக்கிறாரு. இப்போ இந்த பொண்ணு ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்குன்னு சொல்றா. she just tried அன்னைக்கு ஒரு டே ட்ரை பண்ணா ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கா. நான் வந்து எனக்கு அகரம் இல்ல, பட் நான் ஒரு நாள் கேட்டேன். இப்போ ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க இல்லையா, அதுல வந்து ரொம்ப டிசர்விங் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. யாருக்கோ மார்க் பர்சன்டேஜ் பாக்குறாங்க, சிங்கிள் பேரண்டேஜ் கொடுப்பாங்க. அது எப்படி நடக்குது அந்த ப்ராசஸ்? அது சொன்னாதான் இன்னும் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா பண்ண இப்போ வந்து அவங்க அப்பா வந்து சம்பாதிக்கிறாங்கல்ல, கம்மியா 1 லட்சத்துக்கு கம்மியா இருக்கணும், அதுவும் இல்லாமல் சிங்கிள் பேரண்டாக இருக்கணும், இல்லைனா அந்த பொண்ணுக்கு வந்து டிசபிலிட்டியாக இருக்கணும், ஏதாவது இந்த மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு தான் கிடைக்கும். என் அப்பா பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு கீழே தான் வாங்குற சம்பளம், அதனால எனக்கு கிடச்சிது. சும்மா தான் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி மார்க் பர்சன்டேஜ் நல்ல மார்க் வாங்கணும். ரொம்ப ஏழ்மை நிலைமையில இருக்காங்க. 92% எடுத்திருந்தேன் 12th அப்போ, அதனால எனக்கு கிடச்சிது. நான் மார்க்கு அந்த ரிசல்ட் வந்ததுக்கு நெக்ஸ்ட் டே தான் நான் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி அவங்களே காலேஜும் கொடுத்தாங்க. இந்த மாதிரி காலேஜ் தேடி போகிற மாதிரி இருந்துச்சா இல்ல அவங்க டீம் உங்களை தேடி வந்து பார்த்தாங்களா? நான் ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் அவங்களே தான் இது பண்ணாங்க. ஜஸ்ட் லேண்ட்லைன்ல கான்டாக்ட் பண்ணாலே போதும். தே வில் கம் அண்ட் அந்த ஆலோசகர் ஒருத்தர் வந்துருவாங்க லைன்ல, உங்களுக்கு தனியா ஒதுக்கிடுவாங்க. அவங்க வந்து யூ கான்டாக்ட் யூ. ஆமா, ஏன்னா என்னோட ஆஃபீஸ்ல ஒரு பையனோட தங்கச்சிக்கு ஐ மேட் தெம் டு கான்டாக்ட் அகரம். அவங்களுக்கு வந்து உடனே அடுத்த நாளே வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டு, அந்த பையனுக்கும் அம்மா மட்டும்தான், அந்த பையன் மட்டும் தான் சம்பாதிக்கிறான், அப்பா கிடையாது. ஸோ அந்த தங்கச்சிக்கு உடனே வந்து அந்த இதை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால ஐ நோ அந்த ப்ராசஸ். இல்லைன்னா வெப்சைட்ல போய் அவங்க கேட்கும், இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி தான் கேட்கும். பார்த்தோன்னே அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க, அதுக்கு நம்ம இதுவா இருந்தோம்னா எலிஜிபிளா இருந்தோம். ஓகே, அவருடைய ஃபிலிம் சைடும் கொஞ்சம் நம்ம பேசுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆக்டருக்கு இவ்வளோ சோஷியல் சைடு பேசவே முடியாது, அவ்வளோ பேசியிருக்கீங்க நீங்க. Not the point, he is not in any political party. கண்டிப்பா அது இல்லாம political partyல இல்லாம social side பேசணும் அப்படினா அது எங்க அண்ணனா தலைவனா பார்க்கணும்னு ஆசை இருக்கா? அதெல்லாம் நாங்க போகல. Actually if he is willing na we are ready to follow. Okay, but he will not come. அது எங்களுக்கு வந்து 100% தெரியும். அது எதிர்பார்த்து அவர் இத பண்ணல, அதனால அவர் அது பக்கம் போக மாட்டார். and then அது வந்து ஃபேமிலியாவே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சிவகுமார் சாருமே அப்பத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்காரு, இப்போ வந்து கார்த்தியானாவும் பண்ணிட்டு இருக்காங்க உழவர்களுக்குலாம். சோ இது ஃபேமிலியாவே பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க பண்ணல, இது வந்து பல வருஷமா பண்ணிட்டு நெகட்டிவிட்டி பரப்புறவங்க. அவர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குதான் அவர் இவ்வளவு வருஷமா செஞ்சாருன்னு ஒரு பேர் வந்துரும், அதனால அவர் வர மாட்டார். we know that very well. அப்படியே வந்தாலும் we are here to support. கண்டிப்பா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு. இன்னொன்னு அவருடைய அந்த சாம்னஸ் இருக்குல்ல, நான் அன்னைக்கு கூட நிறைய பேர்ட்ட கேட்டிருந்தேன், நம்பவே முடியல. 50 வயசான நானே செக் பண்ணி பாக்குற மாதிரி தான். எங்க அம்மாவோட பெரியவருங்க அவரு. ஆனா அண்ணா தான் கூப்பிடுவேன். எங்க அம்மா அடிப்பாவி என்ன வந்து எங்க ரிலேட்டிவ் கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டி கூப்பிடு அப்படின்னு சொல்லிடுவேன். என்னைய பாட்டி கூப்பிடுன்ற அவர் என்னையோட பெரியவரா இருக்காரு, அவரை வந்து அண்ணான்னு கூப்பிட்டு இருக்க அப்படின்வாங்க எங்க அம்மா. சோ பார்த்தாலே நமக்கு அந்த மாதிரி தெரியாது. என்றும் என்ன மார்க்கண்டேயன் சொல்லுவாங்கல்ல, சிவகுமார் ஐயாவை எங்க அப்பா அடிக்கடி இந்த மாதிரி சொல்லுவாரு. என்றும் 16 மார்க்கண்டேயன் தமிழ் சினிமாவோட அப்படி சிவகுமார் ஐயா மாதிரியே சேம் ஆஸ் ஃபாதர் ஆஸ் சன். இவர் வந்து 25 இயர்ஸ் தாங்க இருக்காரு. It doesn't look even like 30s or something. இப்போ வாரணமாயிரம்ல அந்த டாடி கேரக்டர் பாத்திருப்பீங்க, அவர் 50 வயசு இருக்கும், அவர் எப்படி இருந்தாரு, இப்போ 50 வயசுல இவர் எப்படி இருக்காரு. அவர் அந்த ஒரு கேரக்டருக்காக அவ்வளவு எஃபர்ட் போட்டு அதை வெளி காமிச்சிருக்காரு. அது எல்லா மனசுலயும் பதிந்துருச்சு. ஓகேவா, இவர் வந்து ஒரு டாட் சன் அந்த கான்செப்ட் இருப்பாங்க. பட் இப்ப 50 இயர்ஸ் ஆகுது. எனக்கு நானும் நோட் பண்ணிட்டு வரேன், நோ சான்ஸே இல்லைங்க. ஃபிட்னஸ் பாருங்களேங்க. எங்க ஆக்சுவலி வந்து நாங்க 2 பேர் போட்டோ எடுத்தோம்.
பாக்குறோம் அந்த ஆர்ம்ஸ்ல இருந்து கை அண்ணா கை கொடுத்தாரு. கை பிடிக்கும் போதே என்ன சொல்றாரு, கைய பிடிச்சவா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியல. அவர் பக்கத்துல போறோம், என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேன். கை கொடுக்கும் போது அவர் ஆர்ம்ஸ் 50 வயசுக்குள்ள ஆர்ம்ஸ் ஆயா அந்த மனுஷனுக்கு அந்த மாதிரி. ஆக்சுவலா எல்லாமே போட்டோஸ் எடுத்தாங்க. அன்பார்ச்சுனேட் ரீசன் நான் போக வேண்டியது போக முடியல. கிட்டத்தட்ட நான் அந்த டே ஃபுல்லா வந்து ரொம்ப ரொம்ப அப்செட்ல இருந்தேன். பட் ஆக்சுவலி ஒரு ஒர்க், அதனால நான் போனேன். ஆக்சுவலா சூர்யா சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது எஜுகேஷன் ஒர்க், அது எல்லாத்தையும் அதான் லைக் மூவிஸ் நீங்க என்ன பார்க்க வரீங்க, இது எல்லாத்தையும் தாண்டி செகண்டரி உங்களோட பர்சனல் ப்ரொஃபஷனல் ஒர்க்கோ இருந்தாலும் சரி, எஜுகேஷனா அது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்ல நான் எங்க அம்மாட்டையும் சொல்லிட்டு இருந்தேன், அம்மா சூர்யா சார் இப்படி சொல்லியிருக்காருமா அப்படின்னு சொன்னேன். ஓகேமா நீ போ. லைக் எங்க அம்மாவுமே அவங்களுக்கு சூர்யா சாருக்கு பிக்கெஸ்ட் ஃபேனு. நாங்க வந்து வழியா வந்துட்டு இருக்கோம் எல்லா வீட்ல இருந்தோம். இன்னொன்னு அவங்க ஃபேமிலிக்கே ஃபேனா இருப்பாங்கல்ல, ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஃபேனா பரவாயில்ல. அது எப்படி சொல்லுங்க அதை பத்தி கொஞ்சம். அதான் சொல்ல, எங்க அப்பாவுக்கு வந்து சிவகுமார் ஐயா ரொம்ப பிடிக்கும். அப்பா வந்து சொல்லுவாரு, அவர் அந்த ராமாயணத்தை வந்து சொல்லுவார் இல்லையா நிறைய ஸ்பீச்சஸ்ல. எங்க அப்பா அதை அடிக்கடி கேட்பாரு. ரீசெண்டா சொல்லிருக்காரு. ஆமா ஆமா அந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு வந்து அவர் சிவகுமார் ஐயா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சூர்யா ஃபேன் ஆனது வந்து ரொம்ப என்ன சொல்றது, எங்க ஃபேமிலி ட்ரீலயே வந்து திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா வந்து சூர்யா ஃபேன் அப்படின்னு குதிச்சது நான் தான். மத்தவங்க எல்லாம் நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸ். எந்த ஆக்டர் நேமும் நான் மென்ஷன் பண்ண மாட்டேன்னு முடிவெடுத்துட்டு வந்திருக்கேன். தப்புன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு அது அவங்க இண்டிவிஜுவாலிட்டி. அதான் சொல்றேன், எங்க கசின்ஸ்ல நான் மட்டும் தான் வந்து சூர்யா ஃபேன். எனக்கு அயன் மூவில இருந்து ரொம்ப பிடிச்சது. நீங்க அயன் மூவி எப்படின்னா வந்து அப்போ சன் டைரக்ட்ல வந்து ஒரு சேனலுக்கு 100 ரூபா கட்டினா 7 நாளைக்கு வந்து 6 ஷோ. அது வந்து கரெக்டா செப்டம்பர் அந்த நவராத்திரி லீவ் டைம், ஸ்கூல் லீவ் டைம் நான் உட்காந்து 5 ஷோ பார்ப்போம் ஒரு நாளைக்கு 7 நாள். அயன்படுத்த ரிப்பீட் மோட பார்த்து எனக்கு டயலாக் தான் அப்போ கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். இப்போ தெரியாது, நீங்க டக்குன்னு வந்து டயலாக் பேசுறது. ஸோ எனக்கு அந்த அயன் மூவி ரொம்ப பிடிச்சிது. அதுக்கப்புறம் தான் நீங்களும் எல்லாம் ஒரு கோடி ஷோ வித் விஜய் டிவி. அது வந்து 9 மணிக்கு நைட் ஆரம்பிப்பானா 8:30 மணிக்கு ஹோம்ஒர்க் கடன்னு கிறுக்கி தள்ளிட்டு, அப்போ நான் வந்து 6th or 4th தான் படிச்சுட்டு நினைக்கிறேன். ஹோம்ஒர்க் கடன்னு கிறுக்கி தள்ளிட்டு 9 மணிக்கு டிவி முன்னாடி உட்காந்துருவேன். அம்மா சப்பாத்தி போடுவாங்க பொறுமையா. அந்த 9 மணிலேருந்து 10 மணி முடியற அந்த 2 சப்பாத்தி பொறுமையா சாப்பிடும். அப்ப இல்லைன்னா சீக்கிரம் தூங்க போக சொல்லுவாங்கன்றதுனால பொறுமையா சாப்பிட்டு அந்த ஷோ ஃபுல்லா பார்த்துட்டு. ஸோ இட் வாஸ் லைக் அந்த ஷோக்காகவே நான் வந்து என்னோட ஸ்டடீஸ்லாம் டக்குன்னு முடிச்சு வச்சுட்டு 9 மணிக்கு டிவி முன்னாடி உட்காந்து பாக்குறது. அந்த கிரேஸ் அப்படியே ஃபாலோ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சூர்யா டிவின்னு ஒண்ணு இருக்கும். நான் ஆக்சுவலா சூர்யா டிவினா சூர்யா சார் சாரி அவ்வளவு மக்குதான் நான் இருந்தேன், மக்காதான் இருந்தேன். லைக் எல்லாருமே அப்படி நினைச்சிருப்பாங்கல்ல. சோ இந்த விஷயத்துல நாங்க அப்படி நினைச்சிட்டு இருந்தோம். ஓகே சூர்யா சார் இந்த டிவில தான் ஒர்க் பண்றாரு போல, இல்ல அவரோடதுதான் இருக்கும் போல, நிறைய தாட்ஸ் வரும். இந்த மாதிரி ரோலெக்ஸ் பத்தி சொல்லுங்க. ரூபி கமான் ரூபி. ரோலெக்ஸ்ல நாங்க சத்தியமா எக்ஸ்பெக்டே பண்ணல அப்படி வருவாருன்ட்டு. ஃபுல்லா அவ்ளோ எஃபர்ட் போட்டு எல்லாரும் நடிச்சிட்டு இருந்தாங்க. இவர் வந்துட்டு அவ்வளவுதான் டிக்கெட் சேல் ஆச்சுங்க. ஆச்சு நாளைக்கு படம் ரிலீஸ் அப்படின்னா இன்னைக்கு தான் வந்து முன்னாடி நாள் தான் வருது. அவர் வந்திருக்காரு, உலகநாயகனோட படம் அதுல ஒருத்தர் ஸ்கோர் பண்றாரு அப்படின்றது அதுல அந்த ஒரு போட்டோ வந்துச்சு. அவ்வளவுதான், எல்லாருமே அவ்வளவுதான் பித்து பிடிச்ச மாதிரி ஐயோ வந்துட்டாரு. லைக் அண்ணன் லைக் தம்பி லைக் 2 பேருமே நடிப்புல சொல்லிக்க அடிச்சுக்கவே முடியாதுங்க கோலிவுட்ல. நான் அப்படி சொல்ல வரல. எப்படின்ற சென்ஸ், என்னோட ஒரு பிரதர் ஒன்னு பண்றாரு, அவர் ஒன்னு கூப்பிட்டுருக்காரு. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், இந்த இது கமல் சார் வந்து கூப்பிட்டாரு சூர்யா சார் இந்த மாதிரி இன்வைட் பண்ணும்போது, ஓகே நான் என்னனுக்காக நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் அந்த சிகரெட் சீனுமே அவர் அக்செப்ட் பண்ணிருக்காரு. he won't do that. அவர் பண்ண மாட்டாரு. பட் அந்த படத்துக்காக அவர் பண்ணிருக்காரு. இது வந்து பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ப்ரொஃபஷன் லைஃப் ப்ரொஃபஷனா மட்டும்தான் எடுக்கணும்ன்றது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அது வச்சு இன்டர்வியூல சொன்னாரு, ஒரு நான் வந்து டம் அடிக்கிறேன்றதுக்காக யாரும் பண்ணாதீங்க, ஒரு பஃப்னா நிக்காது, யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் வந்து நான் ஒரு விஷயம் பண்றேன் அது வந்து இதுவாயிட போகுது அப்படின்றது நம்மள ஃபாலோ பண்றவங்க தப்பான விஷயங்களை சொல்லிடுறாருல்ல. And then வந்து அவர் வந்து நிறைய சொல்றாரு, நீங்க போஸ்டர் பேனர் இந்த மாதிரிலாம் நீங்க பண்ண வேண்டாம், வெல்ஃபேர் பண்ணுங்க, நீங்க பசங்களுக்கு படிக்க வைங்க, பிளட் கொடுங்க, ஹெல்ப் பண்ணாதான் போட்டோ ஷூட்னு சொல்லிட்டாரு. அதனால மட்டும் கிடையாது, பட் அந்த மாதிரி இன்ஸ்பயர் பண்றாருல்ல, அதுதான் எங்களுக்கு சொல்ல போனா அந்த போட்டோ ஷூட் ஈவென்ட்டே யாருக்கும் தெரியல. மீடியாக்கு 2 நாள் கழிச்சு தான் தெரியுது. அவ்வளவு சீக்கிரட்டா நடந்திருக்கு. சொல்லவே கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆமா, ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப எல்லா படமும் பிடிச்சிருக்குன்னு தான் நீங்க சொல்லுவீங்க. ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா சூர்யா படங்கள் உங்களுக்கு எது?
கண்டிப்பா வாரணமாயிரம் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்த படமே அதுதாங்கிறதுனால அதுலேருந்து தான் அந்த ஃபேண்டம் அதுங்கிறது உருவாச்சுனால அதுதான் கண்டிப்பா ஃபேவரட் படம். அண்ட் அது அண்ட் சிங்கம் ஒண்ணுமே இப்ப டெய்லி நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல கண்டிப்பா ஒரு நாளாவது ஒரு சண்டேயாவது சிங்கம் 1 போட்டுருவாங்க. நான் டிவி முன்னாடி போய் உட்காந்துருவேன். எங்க வீட்டுல வந்து எவ்வளவு வாட்டி தான் பார்ப்பேன். நான் 10 வருஷம் போனாலும் 10 வருஷமும் மறுபடியும் புதுசா பாக்குற மாதிரியே பார்ப்போம் நாங்க. அதுதான் அப்படிங்கிற மாதிரி. பிஎன்சியை கவர் பண்ண அந்த க்ரௌட கவர் பண்ண மூவிங்க சிங்கம். பட்டி தொட்டிலாம் பறந்துச்சு. டயலாக்ல இருந்து அந்த சாங்ஸ்ல இருந்து அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கருப்பு மூவில வரும் நாங்க எதிர்பார்க்கோம். எப்படி இருந்துச்சு கருப்பு பத்தியும் கொஞ்சம் பேசுவோமே. ஃபேன் பாய் மொமெண்ட்ஸ் இல்ல ஃபேன் கேர்ள் மொமெண்ட்ஸ் நிறைய இருந்ததுல அதுல. ரொம்ப அழகா அவர் சொன்னாரு ஆர்ஜே பாலாஜி சமைச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு செம்மையா சமைச்சு விருந்து வச்சிட்டாரு. ஆமா இந்த வாட்டர் மேலான் சீன் பாத்தீங்களா? ஐயோ எங்க அண்ணா பண்ண சீனை எங்க அண்ணா ரீக்ரியேட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் எவனுக்கும் கமெண்ட் பண்றதுக்கு நோ ரைட்ஸ். யூ டோன்ட் ஹேவ் ரைட்ஸ். You don't deserve that also. இந்த attention கூட I think he doesn't deserve. இப்போ நான் இன்டர்வியூல அவங்க பத்தி பேசுறது கூட he don't deserve this kind of attention. அது அப்படியே எப்படி இக்னோர் பண்ணணும் அவங்களாம். நம்ம என்ன சொல்றது, அது ஒரு பெரிய விஷயம். ஒரு சாங் ஒரே ஒரு சின்ன ஷாட் அதுக்கு இவ்வளவு பெரிய இது பண்ண முடியும்னா அதுதான் சூர்யா நினைக்கிறேன். மேபி இது அவர் பண்ணிருக்காம வேற யாருன்னா பண்ணிருந்து இவ்வளவு ஒரு ஃபேம் ஆயிருக்கும் அப்படின்னா நான் இல்லன்னு தான் சொல்லுவேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 2 ஷாட்டுக்கு உங்களுக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ் சொல்லுங்க. அதே மாதிரி தான் இருக்கு. இல்ல அதுல பியர்ட் 20 years அதுல பியர்ட் இல்ல. அதான் ஆனா ஏஜ் வந்து உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் உள்ள மாதிரியே இருந்திருக்காது. அதுதான் அந்த சீனோட ரீக்ரியேஷனுக்கான பாயிண்ட். 20 வருஷம் முன்னாடி எடுத்த அந்த சீனும் இப்போ அதே சாம்னஸோட அதே அந்த ஐ கான்டாக்டோட இருக்காரு அப்படின்றதுதான் அந்த சீனுக்கான ஆக்சுவல் மீனிங். அது புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஓகே. அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அவருடைய ஆக்சுவல் நேம் இருக்குல்ல சரவணன் சொல்லி அதை சொல்றாங்க. அதுவும் பெரிய கனெக்ட் ஆயிருக்குமே உங்க. ஆமா அது வந்து ஆக்சுவலி நான் வந்து டீசர் வரும்போது நாங்க அண்ணாவை சூர்யா வெள்ளவா இவ வந்து கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மோட்ல வந்துட்டு கத்துறது கேட்கலையா வெள்ளவா தலைவா அப்படின்றா. எனக்கா எல்லாருமே கத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க பாட்டெல்லாம் பாடணும் எல்லாமே கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து அங்க. அப்போ வந்து டீசர் வந்துருச்சு. நாங்க ஒண்ணுமே கேட்கல, பார்த்துதான் இருக்கோம். வெறும்னு அந்த விஷுவல்ஸுக்கே கத்திட்டு இருந்தோம் எல்லாமே. இங்க இப்படி வச்சுட்டு நாங்க எல்லாம் பின்னாடி வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இன்னும் வரல அந்த டைம்ல. அப்போ சுத்தமா டைலாக்ஸ் எதுவுமே கேட்கல. அந்த கேப்ஷன்ஸ் வருதுல யூடியூப்ல, அது மட்டும் தான் வருது. அப்போ அந்த மை நேம் இஸ் சரவணன் அப்படி வந்தோன்னா ஓகே அந்த டைலாக் வச்சிருக்கிறாங்க. நம்ம அதை நம்மளே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம். அப்புறம் தான் வீட்டுக்கு போயிட்டு ஒண்ணுமே கேட்கல. எல்லாருமே அட்ராசிட்டிஸ் அப்படி நான் லைவ்ல பாத்துட்டு இருக்கேன். என்னால போக முடியலன்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இவங்க எல்லாம் அவ்வளவு அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தலைவா வெளியவா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரே சாங்கா. நான் அண்ணா கிட்டயும் போய் கை கொடுக்க அண்ணா வெளில சாங் எல்லாம் பாடினோமே கேட்டுச்சானா அப்படின்னு. நீங்க தான் சியர் லீடரா பாட்டு கேட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு போட்டோ எடுத்தேன். அப்போ அண்ணா காதுன்னு கேட்டிருக்கேன். ரைட்டு நம்ம பாடினது அங்க வந்து. அதே மாதிரி நீங்க கேட்டதுக்கு டீசர்ல வந்து தெலுங்குல வந்து என்னோட நேம் சூர்யா அப்படின்னு வரும். தமிழ்ல என்னோட நேம் சரவணன் அப்படின்ற வரும். ஆர்ஜேபி எதுக்கு அதை வச்சிருக்காருன்னு தெரியல. மூவி பார்க்கும் போது தெரியும் நினைக்கிறேன். சர்ப்ரைஸா இருக்கும் போல சம்திங். ஓகே, டு கன்க்ளூட் முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஒவ்வொருத்தருக்கும் இது ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட் எங்களுக்கு சூர்யாவோட அது மீட் பண்ணதா இருக்கலாம், இல்ல படமா இருக்கலாம், அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நம்ம முடிக்கிறது கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஸ்பெஷலான மூமெண்ட்னா எனக்கு வந்து காப்பான் ஆடியோலாம் இருந்துச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சூர்யா நான் பார்க்குது. என்னை வந்து இந்த குவிஸ் காம்படிஷன் வச்சாங்க எஸ்எஃப்சியில். அதில் வந்து ஃபஸ்ட்டு வின் பண்ணோம். அவங்க நேரில் போயிட்டு 3 girls 3 boys வந்து இந்த காப்பான் டிஷர்ட் போட வச்சு நிற்க வச்சுட்டு அங்கே மேடையில் கொஷின்ஸ் கேட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆடியோலாம் இருந்துச்சு, கிளிப்பிங்கில் வரல, அது கட் பண்ணி எடுத்துட்டாங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்த வீடியோஸ் இருந்தது. அங்கே வந்து லைவாக வந்து கொஷின்ஸ் கேட்டாங்க, ஆன்சர்ஸ் பண்ணோம். டக்குன்னு வந்து அந்த ஹோஸ்ட் வந்துட்டு இப்போ வந்து சூர்யா ஃபேன்ஸ் வந்து அவங்க ஐடல் சூர்யா கையால் கிஃப்ட் வாங்க போகிறாங்கன்னா அண்ணா அங்கே உட்காந்துருந்தவர் ஏந்து வந்துட்டார் ஸ்டேஜுக்கு. எனக்கு கை வரல காலு வரல. நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் ஆடிட்டே இருப்பேன். எனக்கு ஏன்னா என்ன சொன்னாங்கன்னா ஸ்டேஜில் கொஷின்ஸ் கேட்பாங்க, ஆன்சர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. கிஃப்ட் கொடுப்பாங்க போல இருக்கு. அது கூட நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே வெளில தள்ளிடுவாங்க. நம்ம சும்மா அங்கேயிருந்து இந்த ஸ்டேஜ்லேருந்து அண்ணாவை பார்க்கலாம் அந்த ஒரு சான்ஸ் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு போனேன்.
டக்குன்னு பார்த்தா அண்ணா ஸ்டேஜுக்கு ஏறி வந்துட்டாரு மேலே. வந்துட்டு அவர் கையில் வந்து ஒரு கிஃப்ட்டை வந்து கொடுத்து எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ அண்ணா ஃபஸ்ட்டு பார்த்தது மட்டும் இல்லாமல் அண்ணா கையில் கிஃப்ட்டும் வாங்கினேன் அந்த டைம். அது வந்து லைஃப்லேயே மறக்கவே முடியாத மொமெண்ட்டு. 21 ஜூலை 2019 கரெக்டாக ஒரு ஈவினிங் வந்து ஒரு 4 to 5 o'clock டைமிங். ஸோ அந்த டைமிங் டேட் வரல எல்லாமே இன்னும் அப்படியே மண்டக்குள்ள. அவங்க அந்த ஆங்கர் நட்சத்திரா தான் அந்த ஹோஸ்ட்டு. அவங்க அந்த சொன்ன அந்த வார்த்தை இப்போ அவங்க ஐடல் கையால் வாங்க போகிறாங்க, அந்த வார்த்தை எனக்கு இன்னும் காதில் அப்படியே அதே டோனோடே இருக்குது. எப்பயாவது ரொம்ப சேடாக இருக்கும்போது அந்த சீனை வந்து யோசிச்சு பார்ப்பேன், அப்பா இன்னைக்கு நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது என்னோட ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் அது எனக்கு. ஓகே, நீங்கள் சொல்லிடுங்க. நான் வந்து ரெட்ரோ ஆடியோ லான்ச் தான் சொல்லுவேன். ஏன்னா அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சூர்யானாவை கொஞ்சமாவது ஒரு பக்கத்தில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு வந்து நான் வந்து பெருங்குளத்தூரில் இருக்கேன். ஸோ அங்கேருந்து நான் ட்ராவல் பண்ணி 11:30 வரைக்கும் அங்கே தான் இருந்துட்டு கடைசி ட்ரெயின் பிடிச்சி நான் அடுத்த நாள் காலேஜ் போகணும். 4 மணிக்கு எழுந்துக்கணும். ஸோ நான் வீட்டுக்கு 12:30 மணி 1 மணிக்கு தான் வந்தேன். நான் நகரவே மாட்டேன். எனக்கு காலேஜாவது அதாவது நான் அங்கே போய் கூட தூங்கிக்கிறேன்ல. ஆடியோ லான்ச் முடிஞ்சு எண்டிங் நோட் போட்டோன்னா தான் வீட்டுக்கே கிளம்பு. ட்ரெயின் இல்லாத பரவாயில்ல, நடந்து கூட போலாம் அப்படின்ற ஒரு இதுல வந்து அடுத்து நான் அப்படி பார்த்ததுதான் எனக்கு வந்து ஓகே நம்ம ஓரளவுக்கு இவ்வளவு வருஷம் பார்க்க முடியுமான்னு இருந்தது. ஓகே ஓரளவுக்கு பக்கத்துல பார்த்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணி இந்த மாதிரி இவங்களோட ஜாயின் பண்ணி இது பண்ணா கண்டிப்பா ஒரு நாள் பார்க்கலாம், நேர்லயே பக்கத்திலேயே பார்க்கலான்னு ஒரு நம்பிக்கை. அந்த ஆடியோ லான்ச் வந்து ரெட்ரோ தானே, நம்ம தான் பாசஸ் அரேஞ்ச் பண்ணோம் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே. குரூப் எல்லாம் கிரியேட் பண்ணி சாய்ராம்ல இல்ல இது நேர்ல தானே நடந்துச்சு. ரெட்ரோ குரூப் கிரியேட் பண்ணி கேர்ள்ஸ் எத்தனை பேர் வராங்க, யாரோட வரீங்க, எப்படி போறீங்க, எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாமே அன்னைக்கு ஃபுல்லா நாங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணோம். நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், எல்லா ஆடியோ லான்ச்லயுமே நீங்க வீட்டுக்கு பார்த்து பத்திரமா சொல்லிட்டே இருப்பாரு. எஸ்பெஷலி ஃபேன்ஸ் கிளப் பாய்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்டே சொல்லுவாரு தங்கச்சிங்களை பத்திரமா அனுப்பி வைங்கன்னு சொல்லுவாரு. போங்கன்னு மட்டும் சொல்ல மாட்டாரு, அனுப்பி வைங்க அப்படின்ட்டு. ஒரு ஃபேன்ஸ்னு சொல்ல மாட்டாரு, என்னோட அன்பான தம்பிங்க, அன்பான தங்கச்சிங்க அப்படிதான் அவர் சொல்லுவாரு. அவர் வந்து ஒரு தங்கச்சி அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு வந்து எனக்கு ஒரு அண்ணன் தான். என்னோட சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப கிரஷ்ன்ற வேர்டு ஒண்ணு எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவர் எனக்கு கிரஷ். அதை தவிர்த்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னோட ஐடல், அவ்வளவுதான். அண்ணன் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லுங்க. எனக்கு அகலமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அவங்க ஃபேமிலிலாம் எப்படி இதுதான் சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் அழுதுருப்பாரு ஆக்சுவலாக அந்த பொண்ணு இது பண்ணி. எனக்கு அப்போ ஃபீல் ஆகுது நமக்கு இதே தானே, அவர் இந்த மாதிரி என்னதான் ஒரு இதுவாக ஐடியலாக இருந்தால் கூட ஆக்டராக இருந்தால் கூட ஒரு பொண்ணுக்கா அப்படி அழுது அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நட்டுறாரு, எல்லாரும் கூப்பிட்டு பேசுறான்னு சொல்லி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கேன். போகணும்னு ஒரு ஆசை தான் எனக்கு அந்த மாதிரி அகலமையில். உண்மையிலேயே கிரேட். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி பொதுவாக ஒரு ஆக்டர்ஸ் வந்து பப்ளிக்கில் நம்ம எப்படி காமிச்சிக்கிறோன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. அப்போது நம்ம அழறோம், நம்ம எமோஷனை வெளிப்படுத்துகிறோங்கிறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் பண்ண மாட்டாங்க. அப்போ அதையெல்லாம் தாண்டி அவர் உள்ளுக்குள்ளே இருந்து அதெல்லாம் நடக்குது அப்படின்றது தான். அந்த வீடியோ திருப்பி வந்து ஒரு தெலுங்கு இன்டர்வியூல வந்து ரீப்ளே பண்ணும் போதும் அழுதாரு. யாரு ஆஹால ஏதோ ஒரு வீடியோ, ஐயோ ஃபேமஸ் ஆன தெலுங்கு எனக்கு பேர் ஆஹால வருவாங்க. ஓகே ஓகே. அதான் அந்த கேசரி அந்த ஹீரோ பகவான் கேசரி சொல்றீங்களா? ஹீரோ பாலகிருஷ்ணா அவரோட இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூல வந்து அவரு திருப்பி அந்த இதை வந்து இது பண்ணிருப்பாரு. அங்க சொல்லிருப்பாரு எனக்கு வந்து தமிழ் பீப்புள் மாதிரியே தெலுங்கு பீப்புள் கிட்ட இருந்து எனக்கு நல்லா வந்து சப்போர்ட் வந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த வீடியோ வந்து அவங்க பிளே ஆகும்போது திருப்பி அங்கேயும் அழுதுருப்பாரு, கண்ணு கலங்கி இருப்பாரு. லைக் அந்த மனுஷன் வந்து எவ்வளவு எமோஷனலா அந்த பொண்ணுகிட்ட அன்னைக்கு அந்த வார்த்தையில கனெக்ட் ஆயிருந்தா அந்த வீடியோ திருப்பி ரீப்ளே ஆகும் போதும் இஸ் லைக் அந்த டியர்ஸ் வருது அப்படின்றது வந்து ஓகே, இது வந்து அந்த ஃபுல் மனசா ஒரு விஷயம் நம்ம செய்யும் போதுதான் நமக்கு அந்த அந்த உண்மையாவே அந்த கண்ணீர் கண்ணுல இருந்து வரும். ஸோ அப்பதான் ஓகே அவரோட அந்த
ரொம்ப டீப் கனெக்ஷன் இருந்திருக்கு அந்த வீடியோல அப்படின்றது எனக்கு செகண்ட் டைம் அவர் அந்த பத்தி பேசும்போது அழும்போது தான் ஐ ஃபெல்ட் ஓகே. ஒரே ஒரு வார்த்தை தான், யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் நாங்க அன்பாவே இருப்போம். ஆக்சுவலி இது நடந்துச்சு கங்குவா டைம்ல பிரஸ் மீட் ஒண்ணு வச்சிருந்தாங்க சென்னை சத்தியம்ல. எல்லா பிரஸ் மீட் எல்லாருமே வந்திருந்தாங்க, சூர்யா சாரும் வந்திருந்தாரு. அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். அன்னைக்கு எனக்கு ரொம்ப ஃபீவர், ரொம்ப ரொம்ப ஃபீவர். நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க எங்க ஃப்ரெண்ட். நான் போனேன், ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்த்தேன். எல்லாம் ஃபைன். எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு மைக் கேமராஸோட எல்லாமே சூழ்ந்திருக்காங்க. எனக்கு ஒரு ஐடியாவே கிடையாது அவர் அந்த வழியா வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி ஒரு கட்போர்ட் இருந்துச்சு, அதை நான் பார்க்கவும் இல்லை. ஒரு மாதிரி ஓவர் ஹைப்ட் ஆகி ஓகே வராங்க அப்படின்றத நான் பேலன்ஸ் பின்னாடி போயிட்டேன். லிட்டரலா அந்த டைம் ஒரு குரல் வந்துச்சு, மா பாத்துமா அப்படின்றது. லிட்டரலி அங்க உறைஞ்சு போயிட்டேன் நான். யாருடா அதுன்னு பார்த்தா நம்ம சார். ஓகே அதோட ஸ்டாப் ஆயிடும், அவ்வளவுதான் மூமெண்ட். நம்மளுக்கு ஒரு மூமெண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சுன்னு பார்த்து அதை நான் யோசிக்கிறதுக்குள்ள இன்னொரு மூமெண்ட் நடக்குது. குட் மார்னிங்மா அப்படின்னு ஒரு என் லைஃப்லேயே பெஸ்ட் குட் மார்னிங்னு நான் சொல்லுவேன். அவர் ஒரு ஆக்டர், எல்லாம் வந்து லைஃப் கேமரா பின்னாடி அவ்வளோ பேர் இருக்காங்க, போயிட்டு இருக்கலாம். நான் விழறத பார்த்து விழ போறீங்க பாத்துங்கம்மான்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஒரு வேர்டனா என்னால ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. அதோட இல்லாம குட் மார்னிங்மா அப்படின்ட்டு ஒருத்தவங்களை வந்து ஒரு விஷயத்த வந்து அந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறாரு பாத்தீங்களா. அந்த மூமெண்ட் எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்கு தெரியுமா. அந்த டேவே என் லைஃப்லயே வந்து பெஸ்ட் டேன்னு நான் சொல்லுவேன். நான் ஒரு ஹெல்த் கண்டிஷன்லயும் ரொம்ப மோசமா இருந்தேன். என்னோட டேவே அப்படியே அவர் மாத்தி விட்டுட்டாரு. ஸோ நிறைய விஷயம் இருக்கு அவர் சொல்றதுக்கு. நான் கங்குவாலெல்லாம் நான் லிட்டரலி அழுத வீடியோ கால் பண்ணும் போதெல்லாம். எல்லாரும் கேட்குறாங்க என்ன இவ ஓவரா நினைச்சிருப்பாங்க அஃப்கோர்ஸ். பட் எனக்கு மட்டும் தான் தெரியும் அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். நான் அவரை பார்த்தேன்னா என் லைஃப்ல நான் ஃபோட்டோஸ் எடுக்கிறது வீடியோஸ் எடுக்கலாம் செகண்டரி. ஒரு விஷயம் சொல்லுவேன், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலி தேங்க்ஸ் ஃபார் எக்ஸிஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைப்பேன். அதை நான் இந்த சான்ஸா எடுத்து நான் சொல்லிடுறேன். அந்த அண்ணான்னு சொன்ன கிளிப்பிங் மட்டும் எனக்கு அமிச்சிருங்க தனியா. எனக்கு அது வேணும். அவ அண்ணானே சொல்ல மாட்டா. இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு, அவங்கள மறந்து சொல்லிட்டாங்க. நான் ஹோஸ்ட் பண்ண ரீசன்டா ஒரு ஈவென்ட், அதுல வந்து சொல்லி ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம். ஆனா அதை நான் சொல்லிட்டேன், அது எனக்கு மைண்ட் அப்படியே கடைசியா அவருக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. உடம்ப பாத்துக்கோங்க. ரொம்ப எஃபர்ட் போட்டு அவர் ரொம்ப வருத்திக்கிறாரு, உடம்ப மட்டும் பாத்துக்கலாம். ஜாலியா நடினா, ஜாலியா நடிங்க. ரொம்ப அப்படியே வருத்தி அப்படிலாம் வேணாம். நீங்க ஜாலியா நீங்க நடிங்க. நீங்க நல்லா இருக்கணும். என்ன படம் நீங்க நடிச்சாலும் தியேட்டர் வந்து பாப்போம் நாங்க. அவ்வளவுதான். ஆக்சுவலா எனக்கு என்னன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதனா இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இப்ப இருக்க டெப்டி சிஎம் அவரை பத்தி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. சோஷியல் ஜஸ்டிஸ் பத்தி சூர்யாவுக்கு 2011 அந்த காலகட்டத்திலேயே எந்த மாதிரி புரிதல் இருந்துச்சு. அப்ப எனக்கு கூட அது சரியா தப்பான்னு தெரியல. பட் அவர் ஃபோன் பண்ணி சொன்னாரு, 7ஆம் அறிவுல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, அது பாருங்கன்னு சொன்னாரு. ஸோ அவருக்கு இருக்க அந்த புரிதல் வந்து அவருடைய ஃபேன்ஸான அவங்க கிட்டே இருக்கு. நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல அன்பான ஃபேன்ஸ்ன்னு, சூர்யா வந்து உங்களை ஒரு பண்பான ஃபேன்ஸாவும் உருவாக்கி இருக்காருன்னு தான் இந்த கான்வர்சேஷன் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ, உங்களுடைய நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும், அன்பான ஃபேன்ஸ் யூ ஆல் லவ் யூ அகைன். ஆமா சேர்ந்து சொல்லிடலாமா? அன்பான ஃபேன்ஸ் we all love you சூர்யானா. Thank you so much. Thank you for this opportunity. Thank you. ஆமா.